ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 6 ரெசிபீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு லாங் வீடியோ. அதாவது நம்ம டக்குன்னு நம்ம ஹெல்த்தியாக என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம், இல்லை டின்னர் எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிறதோ மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபீஸ் எல்லாம் பாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ராகி தோசை. அதுக்கு 1 கப்பு தேவையான நான் 2 பேருக்கு உள்ளது தான் நான் அதை ஷேர் பண்ணியிருக்கேன். 1 கப்பு ராகி மாவு எடுத்துகிட்டு அது தேவையான தண்ணி விட்டுட்டு அப்புறமா உப்பும் போட்டுட்டு நம்ம அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கலாம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், அதுக்கப்புறமா கேரட்டு எல்லாம் போட்டிருக்கேன். நான் அதில் வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கேன். பச்சை மிளகா நான் போடலை. ஏன்னா அது சும்மா வாயில் இப்படி ஆம்லெட் இருக்கும், குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது அது இப்படி வாயில் ஆம்லெட் இருக்கனால அதை நான் போடலை. அப்புறமா இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் தோசை நம்ம பண்ணும்போது நம்ம கல் ஃபஸ்ட்டு தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம இந்த தோசையை கொஞ்சம் நீர்க்க நம்ம கரைச்சி வச்சுக்கணும். தோசை மாவை விட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயும் போட்டுட்டு உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா டக்குன்னு எடுத்துடலாம். இல்லை கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா அடுப்பை நல்லா கேஸை சின்னதாக வச்சு நம்ம பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக நல்லா பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தொட்டுக்க நல்ல ஒரு காரசாரமான ஒரு சட்னி தான் அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு 5-6 பல் பூண்டு, காரத்துக்கு 2 நான் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி இதுதான் போட்டிருக்கேன். அடுப்பை கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சுட்டு இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு தண்ணியே விடணும்னு அவசியம் இல்லை. நம்ம அரைச்சி எடுத்தாச்சுன்னா நம்ம ஸ்பைசியான சட்னி டொமேட்டோ சட்னி, டொமேட்டோ ஆனியன் சட்னி ரெடி ஆகிடும். கடுகில் ஆஸ் யூஷுவல் நம்ம தாளித்து கொட்டியாச்சுன்னா இந்த சட்னி தயாராகிடும். அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது கோதுமை தோசை, வீட் ஃப்ளோர் தோசை தான். அது நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துட்டு 2 கப்பு கோதுமை மாவு போட்டுட்டோம். தேவையான உப்பையும் போட்டுட்டு தேவையான தண்ணியும் விட்டுட்டு நான் 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதுலேயும் அதே மாதிரி தான் நமக்கு வெங்காயமோ இல்லை கேரட்டு எல்லாம் கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய் எது வேணாலும் போட்டுக்கலாம். அதான் ஜீரகம் இதுக்கும் இந்த தோசைக்கும் ஜீரகம் போடணும், நம்ம இந்த ராகி தோசைக்கும் ஜீரகம் போடணும். இதெல்லாம் நம்ம கலந்துட்டு டக்குன்னு நம்ம மாற்றிடலாம், வைக்கணும் இல்லை அவசியமே இல்லை. இதான் இன்ஸ்டண்ட்டு நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி தான் கல் நல்லா சூடு பண்ணிவிட்டு நான் அந்த தோசை மாவை அப்படியே நம்ம எடுத்து விட்டோம்னா கோதுமை தோசை விட்டு எண்ணெயை போட்டு உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா நம்ம எடுத்துடலாம். இல்லை கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணால் கொஞ்சம் பொறுமையாக அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு வாத்து எடுத்து போட்டோம்னா ரொம்ப பிரமாதமாக நல்லாவே வரும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நமக்கு தேங்காய் சட்னியோ கார சட்னியோ என்ன வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ புதுசாக என்னோடய சேனலில் பார்க்குறவாளுக்கு இந்த ரெசிபிஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம், பொட்டுக்கடலை தண்ணி சட்னி. அது எப்பொழுதும் நம்ம தேங்காய், வெங்காயம், தக்காளி யூஸ் பண்ணுறதால பொட்டுக்கடலை மட்டும் வச்சு நமக்கு தண்ணி சட்னி மாதிரி பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் பொட்டுக்கடலை, கொஞ்சம் புளி, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வச்சுட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை வச்சுட்டு அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை வதக்கணும். வதக்கிட்டு தட்டில் போட்டு எப்போவுமே நம்ம மிக்சியில் அரைக்கும் போது சுட சுட நம்ம போட்டு அரைக்கப்படாது இல்லையா, கொஞ்சம் தட்டில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான சட்னிக்கு தேவையான உப்பையும் போட்டு மிக்சியில் நல்லா ஃபஸ்ட்டு முதல்ல பொடிச்சிக்கணும். அப்புறம் தேவையான தண்ணி கொஞ்சம் இது நீர்க்காய் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு அரைச்சிட்டு நம்ம பாத்திரத்தில் விட்டுட்டு அதுக்கப்புறமா இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் இந்த பொரிச்சு கொட்டிக்கிறோம். அதாவது எண்ணெய் விட்டு கடுகை போட்டு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு பொரிச்சு கொட்டியாச்சுன்னா அடுத்து சட்னி தயாராகிடும். நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா ராகி உப்புமா. இதெல்லாம் ராகி தோசை பார்த்தோம், இப்போ ராகி உப்புமா பார்க்க போகிறோம். இதுவும் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். 1 கப்பு 2 ஈக்குவல் தான், 1 கப்பு ரவை, 1 கப்பு ராகி மாவு. இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம். அதே நம்ம நார்மல் உப்புமா பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். நம்ம காய்கறியில் நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் போட்டுக்கலாம். காரமும் வளர்க்கு தகுந்த மாதிரி காரம். இது என்ன ஃபஸ்ட்டு நம்ம இதை அது தண்ணி 2.5 கிளாஸ் தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன்.
அது வந்து நல்லா அந்த சூடு பண்ணிட்டு தான் நம்ம அதில் விட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்து 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுட்டு, இதுக்கெல்லாம் அதிகம் வந்து நமக்கு வந்து எண்ணெயும் தேவைப்படாது, அதனால் வந்து ரொம்ப ஹெல்தியானதும் கூட. எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நார்மல் உப்புமா பண்ணுறோம் இல்லையா, அதே இது மாதிரி தான் அந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு அது நல்லா கடுகு வெடிச்ச அப்புறமா நம்ம பாக்கி உள்ள இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து சேர்க்க போகிறோம். அதாவது கறிவேப்பிலை, காரத்துக்கு வந்து வந்து தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சை மிளகா, சிவப்பு மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். தேவையான முந்திரி பருப்பு, இஞ்சி வந்து இல்லை பச்சை மிளகாய் மட்டும்தான் இருக்குன்னா பச்சை மிளகாய் மட்டும் போகிறோம், இல்லை சிவப்பு மிளகாய் மட்டும்தான் இருக்குன்னா அது மட்டும் போகிறோம். அப்புறம் வெங்காயத்தையும் போட்டுட்டு அப்புறமா வந்து இந்த கேரட்டு, இன்னும் பீன்ஸு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே ஹெல்த்தியானது தான். வெறும்னா இப்போ குழந்தைங்களுக்கு காய்கறி கொடுத்தா அவள் தான் சாப்பிட மாட்டா. இந்த மாதிரி உப்புமாவில் போட்டு நம்ம கலந்து கொடுத்துட்டோம்னா அவளுக்கு வந்து சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்புறமா வந்து கொஞ்சம் வந்து 1/4 ஸ்பூன் வந்து பெருங்காய பொடியும் போட்டுட்டு இது உப்புமாவுக்கு தேவையான உப்பையும் நம்ம இப்போயே போட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம 1 கிளாஸ் ரவை இது ரவை ஏற்கனவே நம்ம வறுத்த ரவை தான், இல்லை வறுத்த ரவை தான் பரவாயில்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒன்றும் கூட இந்த இதில் வந்து ஜஸ்ட்டு ரொம்ப வறுக்க வேண்டாம், கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் நம்ம அந்த ரவையை போட்டுருவோம். போட்டுட்டு அதே மாதிரி இந்த 1 கிளாஸ் அந்த ராகி மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் போட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அதையும் 1 நிமிஷம் நல்லா வந்து வதக்கிடுவோம். இங்கே நம்ம ஏற்கனவே வந்து தண்ணி நல்லா கொதிக்கணும், அது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சப்புறமா அதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த உப்புமாவில் வந்து ஏன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து உப்புமாவும் ஆகிடும், நல்லா வெந்துடும் ஈஸியாக. இப்போ நம்ம எடுத்து இந்த தண்ணி எடுத்து இதில் விட்டுட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடும். தேவையான உப்பு நம்ம எல்லாம் டேஸ்ட் எல்லாம் பார்த்து நம்ம எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து கட்டி தட்டாமல் பார்த்துக்கணும், கட்டி தட்டாது. அதனால் வந்து அடுப்பை போட்டு மூடி வச்சுட்டு அப்பப்போ நம்ம வந்து கிளறி கொடுத்துட்டு இருந்தோம்னா, ஏன்னா காய்கறியும் வேகணும், அந்த ராகி ஃப்ளோரும் அதே மாதிரி இந்த ரவையும் நமக்கு நல்லா வேகணும் இல்லையா. கடைசியில் 2 ஸ்பூன் வந்து நெய்யும் விட்டு எடுத்து இறக்கியாச்சுன்னா ரொம்ப 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 ஹெல்த்தியான டேஸ்டியான வந்து ராகி உப்புமா வந்து தயார். இதுக்கும் தொட்டுக்கிறதுக்கு நமக்கு கிரீன் சட்னியோ, தக்காளி சட்னியோ, தேங்காய் சட்னியோ என்ன வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இதே மாதிரி தான் ஒரு ஸ்பைசியான ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். அது வந்து கடாயில் 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுட்டு நமக்கு இது நான் சொன்ன மாதிரி நான் 2 பேருக்குள்ளது தான் எங்களுக்கு. அது நமக்கு நிறைய பேருக்கு நம்ம குவான்டிட்டியை நமக்கு வந்து கூட்டிக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் போட்டு 2 தக்காளி தான் போட்டிருக்கேன். தக்காளி போட்டு கொஞ்சம் வந்து 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி, நான் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி எடுத்து விட்டுருக்கேன், அவ்வளோதான். மஞ்சப்பொடி அது போட்டுட்டு தேவையான உப்பையும் போட்டுருவோம். இதுக்கு வந்து நம்ம காரப்பொடி தான் சேர்க்க போகிறோம், மிளகாய் இல்லை, காரப்பொடி மட்டும்தான். ஒரு சட்னிலேயும் எவ்வளோ வித்தியாசம் வருது இல்லையா. நம்ம இந்த ஆர்ஜி குக்கர்லேயே நான் நிறைய சட்னி ரெசிபிஸ் வந்து போட்டிருக்கேன். அப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் வந்து காரம் வந்து அவளுக்கு தகுந்த மாதிரி தான். நான் வந்து என்னோட இதில் வந்து ரெசிபிஸ் எல்லாமே காரம் வந்து அதிகமே இருக்காது. அதே மாதிரி 1/2 ஸ்பூன் வந்து இந்த காரப்பொடியும் போட்டு அதே மாதிரி ஆற வச்சுட்டு தண்ணியே விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு பொரிச்சு கொட்டியாச்சுன்னா அது தயார். அடுத்தது இதே மாதிரி தான் மாப்பிள்ளை சம்பா உப்புமா, இதெல்லாம் மில்லட் ரெசிபீஸ்னே சொல்லலாம் எல்லாமே. அதே மாதிரி நான் 1 கப் எடுத்திருக்கேன். வெறும் கடாயில் ஒரு 2-3 நிமிஷம் அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அதை நல்லா வந்து வறுக்கணும். அது வறுக்கும்போது புடப்படான்னு வந்து பொரியல் சத்தம் கேட்கும். அது தட்டில் ஆற வச்சுட்டு அதே மாதிரி அதை ரவா மாதிரி வரத்தில் பொடிச்சு வச்சுக்கணும். இதே நம்ம உப்புமா பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அதுதான் நம்ம எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம ஒரு ரெசிபீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு பண்ணோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை அது பிகினர்ஸ்க்காக தான் இந்த டிப்ஸ் எல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். கடாயில் 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுட்டு கடுகு வெடிச்ச அப்புறமா அது வந்து ஜீரகம், அதுக்கப்புறமா வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதையும் போட்டுட்டு கறிவேப்பிலை அதையும் போட்டுட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் அதையும் போட்டுருவோம். அதையும் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம வந்து காய்கறி என்னென்ன காய்கறி வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா உப்புமாக்கு எப்போவுமே நம்ம இஞ்சி போடுவோம் இல்லையா, அது மாதிரி இஞ்சியும் போடலாம், வெங்காயமும் போடுவோம். வெங்காயம் போட்டுட்டு அப்புறமா இல்லை கேப்சிகம் இருந்தால் கேப்சிகம் போட்டுக்கலாம், பீன்ஸ் இருந்தால் பீன்ஸை போட்டுக்கலாம், தக்காளி இருந்தால் போட்டுக்கலாம், கேரட் இருந்தால் கேரட்டு போட்டுக்கலாம், எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அது நல்லா எல்லாமா வதங்கின அப்புறமா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெருங்காயப்பொடி. எல்லாம் நம்ம சாப்பிட்றோம், நமக்கு வந்து டைஜஷன் ஆகணும் இல்லையா, அதனால் வந்து நம்ம பெருங்காயப்பொடியை சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம அந்த ரவை மாதிரி பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாப்பிள்ளை சம்பா மில்லட்டு, அதை வந்து நல்லா வந்து இந்த இதில்
போட்டு நல்லா 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கிக்கணும். வதக்கிட்ட அப்புறமா இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ உப்பு வேணுமோ நம்ம அதை பார்த்து நம்ம வந்து காரம், உப்பு இதெல்லாம் அவளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். இது வந்து நான் 2.5 கிளாஸ் வந்து தண்ணி அங்கே வந்து கொதிக்க வச்சுருக்கேன். அதை எடுத்து இதில் நம்ம விட்டுருவோம். விட்டோன்னா நம்ம சீக்கிரமாக நல்லா இது வேகணும் இல்லையா, வேகணுமே எல்லாரும் பாருங்கள் நல்லா கொதிக்கிறது. அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டை போட்டு நம்ம எப்போவுமே நம்ம சட்டுன்னு வேகணும்னா நம்ம தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். அப்போ மூடி வச்சுட்டு அப்பப்போ நம்ம எடுத்து வந்து கிளறினா அடியும் பிடிக்கப்படாது. கிளறி விட்டுட்டு இதே மாதிரி தான் எப்போவுமே இறக்கறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு சீக்ரெட்டுன்னா இதுக்கு முன்னாடி கூட உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது உப்புமாக்கெல்லாம் நம்ம ஒரு நெய்யும் விட்டு 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ நெய்யும் விட்டு இறக்கினோம்னா உப்புமா வந்து தயாராகிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த இதில் நம்ம எல்லாம் பார்த்தது எல்லாமே அவ்வளோ வந்து ஹெல்த்தியானது. நான் இது வரைக்கும் நீங்கள் பண்ணலைன்னா ப்ளீஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் பிகினர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.